மேட்ச்ல விசில பேன் பண்ணிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து டிஎம்கே சதின்னு நினைக்கிறோம். ப்ரோ டைரக்டா அவ்வளோ டிஎம்கே அவங்க தான் இது ஏன் இப்போ இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் பண்ணாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு விஜய் விசில் சின்ன விட்டோன்னே இப்படி பண்ணிட்டாங்க. இதுலயே தெரியுது எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் இப்படி பண்றாங்கன்ட்டு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஐசிசி தான், இது ரூல்ஸ், டிஎம்கே எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஐசிசி ஏன் இது முன்னாடியே பண்ணிருக்கலாமே. ஐசிசி ஏன் இப்போ பண்ணணும்? அவர் சின்ன விட்டா போறோம் இது பண்றது இதெல்லாம் உள்குத்து தான் ப்ரோ. இது நீங்க பாலிடிக்ஸா தான் பாக்குறீங்க. விஜய் பாலிடிக்ஸ் அடக்குறாங்க. ஆமா ஆமா ப்ரோ ஆமா. இப்ப விஜய் வந்துட்டு நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்களா அவரை சுத்தி, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நமக்கு இது இல்ல. நம்ம வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். நம்ம பாலிடிக்ஸ் இதுல மேட்சை பொறுத்தவரை இத்தனை வருஷம் சிஎஸ்கே ஆடும் போதெல்லாம் விசில் அடிச்சாங்க. இப்போ விசில் பேன் பண்றதெல்லாம் இதுலயே நமக்கு ஜென்ரலாவே தெரியுது. இது மேலோட்டமாவே தெரியுது. அதனால இது பண்ணுவோம். சரி, இப்ப வந்துட்டு மேட்ச் பேன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஐபிஎல்க்கு பேன் பண்ணாங்கன்னா என்ன? அது வந்து இப்போ அது ஒரு போராட்டமாவே மாறுற மாதிரி கூட இருக்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இது பண்றதுதான். சிஎஸ்கேனாலே விசில் போடுன்னு தானே சொல்லுவாங்க. அதனால இத்தனை வருஷம் எல்லாம் விசில் அடிக்கிறது தான், மேட்ச்னாலே விசில் அடிக்கிறது தான். அதை தடை பண்ணாங்க, அப்போதான் அது இது தடை பண்ணது டிவிகேக்கு அட்வான்டேஜா போகும். அந்த விசில் இருந்துச்சுன்னா அது ப்ரொமோட்டா கூட போயிருக்கலாம். ஃப்ரீயா டிவிக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். ஆக்சுவலா அப்படிதான் நினைச்சு பேன் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது யாருக்கு பிளஸ் ஆகும் நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கா இல்ல டிவிகேக்கா? அதை ஸ்டாப் பண்ணது அந்த ப்ரொமோட்டை வேணா அவங்களுக்கு டிவிக்கு ப்ரொமோட் பண்றது வேணா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். ஜெனரலா நீங்க விஜய் பாலிடிக்ஸ்ல இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்ற பாலிடிக்ஸ் பத்தி பேச நாங்க மேட்ச் பார்க்க வந்தோம். நாங்க ஒரு கிரிக்கெட் லவர்ஸ், நாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ். அதனால மேட்ச் பார்க்க வந்தோம். தேங்க்ஸ்.